வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து 2வது நாள் கேரளா வந்துட்டோம். இன்னைக்கு பீச்சுக்கு கிளம்புறோம். வாடகைக்கு எடுத்துக்கலாம் வண்டியும். எல்லாத்துக்கும் ஒரு ரேட்டு நம்ம வேணா நெகோ பண்ணி வாங்கிக்கலாம். ஆல்ரெடி லொக்கேஷன் பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அவங்க லொக்கேஷன் அனுப்பிட்டாங்க. பின்னாடி வந்து வண்டியில வந்து அங்கே போகிறோம். இதுதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாடகை பைக் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். என்ன ஒன்று, ஹெல்மெட் இல்லை. ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க. வேறு வழி இல்லாததுனால தான் நாங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். வண்டி மட்டும்தான் தராங்க, ஹெல்மெட் தரல. பர்காலா கிளிஃபுக்கு வந்துட்டோம். இதுதான் பீச்சு. பாருங்க, சன்செட்டே வரல, இருந்தாலும் வந்து சன்செட் வர மாதிரி அவ்வளோ அருமையா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா இந்த வழியா வந்துட்டு காரு பைக்கு எல்லாத்தையுமே இங்கே பார்க் பண்ணிடலாம். பைக் வந்து நீங்கள் வர போகிறது இல்லைங்க. லோக்கலில் இருக்கவங்க பைக்கில் வருவாங்க. நீங்கள் வந்து இங்கே ரூம் எடுக்கிறீங்க, இல்லை வந்து பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து பைக் வந்து இங்கே பார்க் பண்ணுறீங்க. பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் வரணும். இந்த வியூ ஒன்று. இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வியூ பாருங்க, இது இருக்கு. நீங்கள் எல்லா ஃபோட்டோ ஷூட்டில் பார்த்துருப்பீங்க. இங்கே வந்து கொஞ்சம் பீச்சுக்கு இறங்குற மாதிரி ஒரு வே இருக்கு. அதான் போயிட்டு இருக்கோம். யார் இன் பர்காலா சிவகிரி, பர்காலா நார்த் கிளிஃப் கிட்ட இருக்கோம். ஐ வாண்ட் யூ கைஸ் டு see the view. This is what we are into. ஆனால் மேலே வந்து பார்க்கும்போது அவ்வளோவா அழகு இல்லைங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. கிட்ட போகலாம் வாங்க. அங்கே யாருக்காக வாங்கணும்? இங்கே ஒருத்தன் இருக்கிறான், இவனுக்கு போட்டு பார்க்கலாம் இவன் சாப்பிட்றானான்ட்டு. இவன் புசு புசுன்ட்டு வந்து நரி இல்லை, வேற மாதிரி இருக்கான். இதே தம்பி சாப்பிட்றியா? தம்பியா காவா? இங்கே யாருமே பிஸ்கட்டை மடிக்குமா வேணான்னு சொல்லிட்டான். எவனுமே மதிக்க மாட்டேன்றாங்க. அப்போ இது அவ்வளோ கேவலமா இருக்குதா? நல்லா தானே இருக்கும் பாலாஜி. ஆனா சென்னையில வந்து போட்டோம்னா எல்லாரும் சாப்பிடுறாங்க, நானே சாப்பிடுறேன். நீ சாப்பிடு. அந்த இடம் பாருங்க, அந்த இடம் பாருங்க. அங்க இருந்து வந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து கீழே இறங்குறது வந்து மேட்டர் இல்லை. இப்போ நம்ம திரும்ப வந்து மேலே ஏறணும். மேலே ஏறது தான் நமக்கு வந்து மூச்சு வாங்கும். எல்லாமே வந்து ரோப் போட்டிருக்காங்க. எதுக்காக ரோப் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை கடல்ல இறங்கக்கூடாது, அலை அதிகமா இருக்குதான்னு தெரியல. புயல் இருக்கு, இப்போ புயல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எவனுமே மதிக்க மாட்டேன்றான்டா. காலேஜோட அருமை தெரியல உங்களுக்குலாம். இவனுக்கு தெரியுது. பாதி கீழே போட்டான். சாப்பிட்றா தம்பி, சாப்பிட்றா தம்பி. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு சாப்பாடு. இங்க போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து இந்த பீச்சை ஒட்டின மாதிரியே வந்து இங்க ஃபுட் ஸ்ட்ரீட், சாப்பாட்டு தெரு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ட்டு. அங்க ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தோம், லாப்ஸ்டர்ல வந்து லைவ் லாப்ஸ்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒர்த் இல்லை. அது நம்ம போய் கடலே போய் பிடிச்சின்னு வந்துடலாம்.
ஸோ நைட் டைம் ஆயிடுச்சுங்க. நைட் வந்து அந்த பீச்லாம் போயிட்டு டயர்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து இந்த ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கேயே சாப்பிட்டுக்கலாமா. நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா வந்து சப்பாத்தி, இது வந்து சிக்கன் கிரேவி. வெஜ்ஜு கேட்டோம். நம்ம டீம்ல வந்து இவர் வந்து சுத்த சைவம். அடுத்தது அங்கே ஒருத்தர் ஃபோன் பேசிட்டு இருக்காரு, அவரும் வந்து சுத்த சைவம். அதுக்காக வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு குருமாவும் வந்துடுச்சு. சப்பாத்தி, சிக்கன், வெஜ்ஜு.